ஸோ வெல்கம் கைஸ். இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டோன்னு தானே பார்க்கிங்க. வேற ஒன்றும் இல்லை கைஸ். இன்றைக்கி புது ஸ்பாட்டில் போய் இந்த டேங்கை செட் பண்ணி இந்த நெட்டை வச்சு நம்ம நிறைய சின்ன சின்ன மீன்கள் பிடிச்சி இந்த டேங்கை அங்கே கிடைக்கிற சாதனங்களை வச்சு லைக் மண் பிளான்ட்ஸ் எல்லாம் அதை வச்சு ஒரு டேங்க் செட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் பண்ண போகிறோம் இன்றைக்கி. அதுக்காக தான் நம்ம தம்பி பொன்னிசாந்த், அதுக்கப்புறம் யாருன்னு நாம் சொல்லாமலே தெரியும். இப்போ யாருன்றது மறந்து போச்சா? போலு. சரி போலு. டோலுவா. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். புது இடத்துக்கு போக போகிறோம். எல்லாமே இயற்கையாக தான் இருக்கும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் கிளம்பிட்டோம். நம்ம ரூபியை கூட்டிகிட்டு போகணுமா? போகணுமா? போகணும். நீ தான் மடியில் தூக்கி வச்சிருப்ப. மடியில் தூக்கி வச்சு மாமா நீ சந்து ரூபி பேட்டா பாய். வலை எடுத்து இந்த வலை காக்கா நீல போட்டு தொட்டிக்குள்ள வச்சு ரூபி போயிட்டு வரேண்ணா. ஆக்கா நீ நம்ம பின்னாடியே வருவோம். நம்ம கப்பீஸ் எல்லாம் ஜாலி முடிஞ்சது என்ன நிற்காம லைவ் தான் பிடிச்சிக்க கைஸ். புது ஸ்பாட்டை பார்த்தீங்களா? நல்லா இருக்கா? ஆனால் இங்கே மீன் கிடைக்காது. ஜஸ்ட்டு சுற்றி பார்க்க வந்திருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களாக்கா? குளத்துக்குள்ளே தீவு, அது குளத்தில் வளரக்கூடிய பனை மரம். பார்த்துக்கங்க கைஸ். எங்கள் ஊரில் எல்லா இடமே இப்படியே தான் இருக்கும். இங்கே ஏதாவது மீன் மாட்டுதான்னு பார்ப்போம் கைஸ். இங்கே ஏதாவது ஸ்பாட்டில் மீன் கிடைக்குதா? பருந்து நிற்க பாரு. இதில் தான் மீன் இருக்கான்னு பார்ப்போமா? பார்க்கலாம். மீன் கிடக்கல காய்ஸ். நிறைய மீன் இருக்குதோ. பிடிக்க முடியுது. அங்கே பாரு மீன் கூட்டம் பண்ணிக்கு. எல்லாம் வாடிட்டு டோலு ஃபர்ஸ்ட் இறங்கி ஆழம் இருக்கான்னு செக் பண்ணு. எனக்கே நீச்சல் தெரியாது. மற்ற அதுனே எது ரெட் கலர் வால் வச்சது என்னது? மீன் என்ன பாரு. அவ உள்ள போய் பிடிச்சிட்டு வா. வாழை இப்படி இறங்க ஆழம் இருக்கான்னு பாரு. 108 ஃபோன் அடிச்சு அதுக்கப்புறம் சாவலாம் மாட்டவா. அதில் வேணா நான் இறங்கேன். அதில் ஆழம்ல. சரி இதில் இறங்குவோமா? இறங்குவோம். வலையை எடுத்துக்கலாம். என்ன வச்சு இதில் இறங்கல. இறங்கும். ஏதோ பெரிய மீன்லாம் வாடுது கெட்டியா புல்லுக்குள்ள. வா இறங்கி பொன்னிசா அந்த கீழே இறங்கிக்க. அந்த கல்லை நம்பி இறங்காத. குடி காய்ஸ். இந்த மீன் இந்த இடம் வந்து காய்ஸ் இந்த ஸ்பாட்ல ஃபுல்லாவே மீன் இருக்கு. பாப்போம் நம்மளுக்கு மாட்டுதான்னு. என்னலாம் செய்ய? புடி ஹரி உள்ள ஃபுல்லா மீன் இருக்கு. ஆனா ஒண்ணுமே யாரல. என்ன இருக்கு? இதாமே யாரும் குட்டி தான் இருக்கு. மாட்டிருக்கு. அருமையான மீன் மாட்டிருக்கு. அருமையான மீன். அது தொட்டி எடுவேன். டோலு போய் எடுத்துட்டு வா. போலு
இடம் மொத்தமே கலங்கிட்டு. ஃபஸ்ட்டு டேங்கை செட் பண்ணுவோம். நிறைய ஃபுல்லாக தண்ணி பிடி. இல்லை டேங்க் அலைன்மெண்ட் பார்த்து செக் பண்ணிட்டோம் கைஸ். இனி மண்ணு போட வேண்டியதான். மண்ணு போடுவோமா? போடுவோமா? கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம், எல்லாம் கலக்கும். கலங்குது. கலங்குதா? ஆமாம், மெல்ல போடு. பிளான்ட் கிடந்தது, பிளான்ட் எடுத்துகிட்டு வரேன். மண்ணை ஜம்முன்னு நிரப்பணும். கைஸ் தெரியுதா பிளான்ட்ஸ்? இந்த பிளான்ட்ஸ் வேணுன்னா நம்மளுக்கு டிஎம் பண்ணுங்க, நிறைய இருக்கு. ஏ ஆமா, இனி இது என்ன நீ மீன் பார்க்கவே இல்லை கேட்டியா? கைஸ் எப்படி இருக்கான் பாருங்க. இது துள்ளும் பார்த்துக்க. வேணா அடுத்த மீன் சேர்ந்து அவன்கிட்ட இருக்கு ஒன்று. எப்பவும் போலதான் இருக்கு. என்னங்க விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த மீன்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது பார்த்தியா? இல்லை கூனி கிடந்துல்ல என்ன இருக்கு? ஸ்பைஸ் ஷ்ரிம்பு. வயிறு ஃபுல்லாக முட்டையாக இருக்குது. ஓ மை காட், எவ்வளோ சிம்பிள் பாருங்க. 3 சிம்பிளே என்ன பாருங்க. ஷ்ரிம்பு கைஸ். இன்னும் ஒன்று கிடக்கு. என்ன நினைக்கி தம்பி? கிளார் அடிக்கி. வா அதுக்கு ஐயா அதே இடத்துல ஒரு பாச்சா ரொம்ப நேரமாகவே என் மேலே சுற்றிட்டு இருக்கு பாரி. உள்ள போ தூக்கு. இதில் எதாவது மாட்டி இருக்கா? என்ன ஒன்று கிடக்கு காய்ஸ். அந்த டாட் மீன்லேயே பெரிய சைஸ் எப்படி இருக்கும் பாருங்க. அதுலேயும் கொஞ்சம் பெரிய சைஸ் பார்த்தீங்களா? வாலில் டெயிலில் உள்ள கலரை பாருங்க கைஸ்.
எப்படி போகுது பாரு, சர்வ பொருள்னு சுற்றுது. இல்லை ஸ்ட்ரிம்ப் கிடக்கும். காய்ஸ் இங்கே பெரிய அளவுக்கு மீன் ஒன்றும் மாட்டல, வேறு ஸ்பாட்டில் போய் பார்க்கலாம். நான் கலராக மாட்டுன்னு ஏன் பண்ணி வந்து கலராக ரெண்டு மீன் தான் மாட்டியிருக்கு. வேறு ஏதாவது மாட்டுதான்னு பார்ப்போம். ஷ்ரிம்ப் சுரேஜ், இதை தலையில் தூக்கிட்டு சுற்றுவியா? கைஸ் இங்கே ஒருத்தர் நிற்கிறான் பாருங்க. கலர் பார்த்தீங்களா கைஸ்? ரெண்டு பேரும் எப்படி இருக்கான்னு பார்த்தீங்களா? ஷ்ரிம்பு அவன் எப்படி இருக்கான்னு பாருங்க. இவங்க ரெண்டு பேரும் தான் கைஸ். கலர் வேறு லெவலில் இருக்குது. இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு பிடிச்சது. போமா பண்ணி சேர்ந்து போப்போம். ஏன் மேலே இருக்கு. தொட்டி நீ லைட்டா ஓகே எல்லாம் வீட்டு சாரிண்ணே தலையில் தூக்கி முடியல. கைஸ் இனி வேறு ஸ்பாட்டில் போய் பார்க்கலாம். இன்னும் ஃப்ரெண்டில் நிறைய ஸ்பாட் இருக்குது, பெரிய ஸ்பாட். அங்கே வர போய் பார்க்கலாம். ஸ்டார்டிங்கே நம்மளுக்கு இவ்வளோ மீன் கிடச்சிட்டு தொட்டி நிறைய பிடிக்க போகிறோம். இந்த சைடு வந்து இடம் அந்த மீன் எப்படி தெரியுதுன்னு பாரு வெயிலுக்கு. பிளாண்டு பிடிங்கிட்டு அந்த இடத்துல பிறகு வாப்போம். கைஸ் இந்த தண்ணி வந்து கீழே சிந்ததுனால நம்ம மீனை ரிலீஸ் பண்ணிடலாம். ஓகே பாய். இதை கொண்டு போனோம்னா அங்கே போகிறதுக்கு முன்னாடி குளிச்சிரும். ஸோ அதனால் அங்கே போய் நீ ரெண்டாக அது செட் பண்ணலாம். போமா போகலாம். அப்படி ஆஃப்னிங் கைஸ் பைத்திங்களா? மயில் ஓடாத பாருங்க. மயிலெல்லாம் இன்றைக்கி எங்கள் ஊரில். கைஸ் இந்த ஸ்பாட்டுக்கெல்லாம் நீங்கள் மீன் பிடிக்க வர்றது அவ்வளோ ஈஸின்னு நினச்சி வந்துடாதீங்க. ஐ மீன் சொல்கிறது சின்ன பசங்களுக்கு. இந்த ஸ்பாட் எப்படின்னா என்ன, இந்த டோலு மாதிரி உள்ள இந்த போலு மாதிரி உள்ள பசங்க இருக்காங்களா கைஸ், இது முன்ன மாதிரி தான் இருப்பான் ஒரு பையன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் இருக்கும். இதில் குளிக்க வந்து அவங்க தாத்தா கூட குளிக்க வந்திருக்கான். இதுக்குள்ளே ஒரு ஹோல் ஏதோ இருக்குது. ஆனால் தண்ணி பாயுது பார்த்தீங்களா, அது இந்த சைடுலேருந்து ஒரு ஹோல் இருந்திருக்கு. அதில் போய் அவன் கால் மாட்டி அவங்க தாத்தா வீட்டுக்கு போயிட்டார். குளிச்சுட்டு இருந்தவர் இவன் வீட்டுக்கு போயிட்டான்னு நினச்சிட்டு இங்கேருந்து கிளம்பி போயிட்டார் வயசானவர். ஸோ அதுக்கு அந்த குகைக்குள்ளேருந்து அந்த கால் மாட்டின பையன் நைட்டு 8 மணிக்கு தான் அவனை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவன் இறந்தும் போயிட்டான். ஸோ இந்த மாதிரி பயங்கர ரிஸ்க்காக இருக்குது. முக்கியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி ஸ்பாட்டுக்கு தனியாக வராதிங்க. உணங்கஞ்சது தான் கை ஸ்பாட்டை பார்க்க. ஆனால் ஆழமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்பவும் ஆபத்தான ஸ்பாட்டு. இந்த இடத்துன்னு சொல்லலை, கரெக்டாக இந்த லொக்கேஷனில் தான் நடந்த சம்பவம் இது. கைஸ் இந்த ஸ்பாட்டு இப்படி இருக்குன்னா இன்னொரு ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் பாருங்க. ஆனால் அது ரெண்டுமே குளம், அங்கே மீன் கிடைக்காது, அது வேறு விஷயம். ஸோ ஸ்பாட்டுக்காக தான் கைஸ் கூப்பிட்டு போகிறேன். தெரியுது அவங்களுக்கு போகிற வழியிலே எப்படி இருக்குன்னு. அங்கே பாருங்கள் அந்த சைடு மலை. எல்லோரும் நினைப்பாங்க மீன் பிடிக்க வந்தானா விளாக் பண்ண வந்தானா, மீன் பிடிக்க தவிர மீதி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான்னு நினைப்பாங்க. ஸ்பாட்டில் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. காற்றும் பயங்கரமாக இருக்குது. நான் பேசுறது எப்படி இருக்குன்னு தெரியல, அது வேறு விஷயம். ஒரு பள்ளமாக இருக்கு.
ஏன் இப்படி ஆயிட்டு டிஸ்கால் ஏமே ஜம்முன்னு இருக்கலாம் நல்லா. வாவ் கைஸ், வாட் இஸ் த வியூ? இதான் வியூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? வேற லெவலா. ஆக்சுவலாக நம்ம மீன் பிடிக்க வந்த மாதிரி தெரியல கைஸ். இங்கே விளாக் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ அங்கே எங்கள் ஊரை சுற்றி அனுப்பிச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் அரிச்சு பாப்போமா? அடிச்சு பார்ப்போம். வண்டி ஆஃப் பண்ணிட்டேன். இந்த ஸ்பாட்டில் என்ன நடக்குன்னு பார்ப்போம். பெரிய மீன் மாட்டுதான்னு பார்ப்போம். பெரிய மீன் மாட்டுமா? மாட்டாது. சின்ன மீன் தான் மாட்டும். இந்த இடத்துக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க கைஸ். இதோட ஃபுல் வியூ காணிக்கேன் பாருங்க. என் கூட வாங்க. எல்லாம் போட்டிருக்காங்க. இதில் சத்து மாவுலாம் நிறைய இருக்கு. திஸ் இஸ் ராஜ்கீஸ் கேஜிஎஃப். பாத்துக்கங்க. இவன் என்ன நிற்கலாம்? இதுதான் கிறிஸ்மஸுக்கு எடுப்பாங்க தெரியுங்களா? குடிலுக்கு சுக்குனாரி. நீ ஏன் அமைதியாக இருக்க? சும்மா ஆனால் இப்போ தான் முதலேருந்து இடத்த வைக்க சிலண்டா இருங்க. ஏடா சரி, வாயில அடிச்சு பார்ப்போம். இது பச்சை தண்ணி. பின்ன வெள்ளை இருக்கிறது வெண்ணின்னு தான் சொல்லுவா. ஆமாம். இந்த வியூ எப்படி இருக்கு பாருங்க கைஸ். இல்லை மீனே இருந்த மாதிரி இல்லை. இவன் இப்படி ஆழம் கிடையாது, பயப்படாத. அந்த புல்லுக்குள்ள அடிச்சுப்போம். வா 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 வா, தண்ணிக்குள்ளே மட்டும் விழுந்துடாத. மைக் இருக்கு. அங்கே போ, அங்கே போ. இந்த புல்லை எப்படி அரிச்சு எடுப்போம்னா ஆரிடா கரிகாலா. ஒரு மீன் இல்லை. இந்த மாதிரி ஸ்பாட் வேணும்னா நான் நெண்டைகள் மீன் நிறைய இருக்கும். மீனே இல்லை கைஸ், குட்டி மீன் கூட இல்லை. நான் சொன்னோம்ல, அந்த ஸ்பாட்டில் போய் பார்த்துட்டு வேணா வரலாம். குளிச்சாயா? குளிக்க விடாதா? என்ன குழி? மலைப்பாம்பு வந்து காலை வந்து பிடிச்சி இழுத்துட்டு பின்ன ஒன்னெல்லாம் முழுங்கி. நல்ல வேலை சொன்னா முதலே சொல்லியிருந்தா இறங்கிருக்கவே மாட்டேன். போமா போவேன் வேற ஸ்பாட்டுக்கு. கைஸ், அங்கே சுற்றி இங்கே சுற்றி மறுபடியும் நம்ம ஸ்பாட்டுக்கே வந்தாச்சு. ஸோ இங்கேயும் ட்ரை பண்ணலான்னு வந்தால் தண்ணி நிறைய போய்ட்டுருக்கனால மீன் எதுவுமே மாட்டலை. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இதோடு முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் ஐக்கானை ஆலில் போட்டுக்கோங்க. பை கைஸ்.